வணக்கம் அகத்தியன் அகாடமி. நான் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே படித்து லைவாகவே ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு வந்து பிரியாங்கிற மேம் வந்து சூப்பர் சார்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி மேடம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோகி யுவா இவங்க வந்து சார் காலேஜில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், பட் அதில் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் குட் அப்படி இல்லை, குட் கான்டாக்ட் குட் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. பட் டிசியில் வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் குட் அப்படின்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணேன் சார், நியூவாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடவான்னு கேட்டிருக்கேன். மேடம் தயவு செஞ்சு வாங்கலாம் வேண்டாம், நீங்கள் அலையெல்லாம் வேண்டாம், டிசி மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவி ரெசிப்டில் அட் த டைம் ஆஃப் ஓரல் டெஸ்ட் என்ஓசி அண்ட் பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு இருக்குது. பட் ஐ ஆம் நாட் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்ளை பண்ணும்போது நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்கீங்க மேடம். இது வந்து சில சேவா சென்டர்ஸில் இந்த மாதிரி ரெசிப்டெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், பட் அப்ளை பண்ணும்போது 10th மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். டைப் ஹையர் முடிச்சிருக்கேன், எனக்கு ஜேஏ மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க இருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. சத்யா சார், உங்களுக்கு வந்து நீங்கள் ரீசன் கேட்டிருக்கீங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜேஏல வந்து அதுக்குண்டான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வந்திருக்க மாட்டீங்க. சாரி, டைப்பில் வந்து நீங்கள் அதுக்குண்டான டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வந்திருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஜேஏ மட்டும் கூப்பிட்ருவாங்க. நீங்கள் ஜேஏக்கு மட்டும் வந்து சிவி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சையத் அலி சார், நான் வந்து மெமோவையும் சேர்த்து அப்லோட் பண்ணிவிட்டேன். எனி ப்ராப்ளம் தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இஸ் குட்னு மட்டும்தான் இருக்குது சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். டிசியில் உங்களுக்கு குட்டுங்கிற வார்த்தை இருந்தாலே போதும். கான்டாக்ட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம் சார். நீங்கள் மெமோவும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருணா மேம் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க, உங்கள் ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி மேடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப் இஸ் 3974, இன்னும் 300 இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லியிருக்கீங்க சார். எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கிடைச்ச தகவலின்படி 250 வேகன்சி தான் சார் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி புது விடியல் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவி அப்லோட் பண்ண போயிருந்தேன். அந்த சென்டரில் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல கன்சல்டேட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதர் ஃபோல்டரில் கான்வெகேஷன் மட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்க. எது ப்ராப்ளம் வருமா சார்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் கண்ணன் PKSS. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அவங்க சிவியில் வந்து பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எல்லாமே சேஃப். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார், yesterday I uploaded all certificates due to unawareness. I have uploaded contact certificate. Instead of TC, will it make any issue? I got fresh contact certificate from last studied institute 4 September 18, ப்ளீஸ் கிளாரிஃபைன்னு சொல்லி கேட்டிருக்கேன். மேடம் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, விட்டுருங்க. நீங்கள் டிசி அப்லோட் பண்ணியிருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் BCM BC சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அப்ளிகேஷனில் போட்டிருக்கேன். நவ் ஒன்லி ஐ காட் BCM சர்டிஃபிகேட். விச் ஒன் ஷுட் ஐ அப்லோட், BC ஆர் BCM? மேடம் நீங்கள் வந்து BCMனா ஐ திங்க் BCM முஸ்லீம் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் டிஎன்பிஎஸ்சியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் குட் மார்னிங், என்கிட்ட ஸ்கூலில் வாங்கின காட் டைப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அண்ட் இப்போது ஆன்லைனில் சர்டிஃபிகேட் ரெண்டும் இருக்குது. 2 சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணலாமா, ப்ளீஸ் ரிப்ளை சார்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் ஆனந்த் சார், நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டை அப்ளிகேஷனில் குரூப் 4 அப்ளிகேஷனில் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது, வேறு எதையும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு சக்திவேல் சார் கேட்டுறீங்க. சார் நான் வந்து PSTM 10th டிகிரி கொடுத்துருந்தேன், பட் அப்லோட் பண்ணும்போது 10th மட்டும்தான் அப்லோட் பண்ணேன். டிகிரி PSTM அப்லோட் பண்ண மறந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. சார் தயவு செஞ்சு உங்களுக்கு நாங்கள் திரும்ப சொல்கிறது என்னென்னா, சக்திவேல் சார் எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு 10th தான் எலிஜிபிள். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th PSTM உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் பக்கா எலிஜிபிள். டிகிரி PSTM வந்து குரூப் 2 கேடருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். 10th PSTM 12th PSTM இருந்தால் ரொம்ப போதுமானது. ஸோ டிகிரி தேவையே கிடையாது. அடுத்து சிவகுமார் சார் கேட்டிருக்கீங்க. மிஸ்டேக் லெட்டர் நோட் பண்ணி பேப்பரில் ரைட் செய்து ஸ்கேன் செய்து அனுப்பிச்சிட்டேன், இதனால் மிஸ்டேக் வருமானு கேட்டிருக்கீங்க. சார் நீங்கள் ஸ்கேன் பண்ணி
சார் நீங்கள் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சார் லெட்டர் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கும் மிஸ்டேக் வருமானு கேட்டிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது சிவகுமார் சார். நெக்ஸ்ட் யுவராஜ் சார் கேட்டிருக்காரு, சார் நான் அப்ளை செய்யும்போது யூஜி ப்ரொஃபஷனலில் உள்ள டேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பருக்கு கொடுத்துள்ளேன், இதனால் நான் இரண்டையும் சேர்த்து ஒரு ஃபைலாக்கி அப்லோட் செய்தேன் சார், எனி ப்ராப்ளம் சார்? நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றாவே அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அரசன் 33, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஃபோட்டோ இருக்குது, அதில் இருக்க ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் சேஞ்ச் இருக்குது சார், பரவாயில்லையான்னு கேட்டிருக்கீங்க. சார் நீங்கள் வந்து ஃபேஸஸ் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ பெட்டர் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து கபிபூ நிஷா எம் மேம் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் சார், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக கண்ணன் சார், நாங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப், வெப்சைட், இமெயில் ஐடி, எங்களுடைய ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போயும் எங்கள் ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜ் இருக்குது, அது வந்து இப்போ வந்து நாங்கள் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் அதில் இல்லை, நாங்கள் தற்சமயம் அதை நிறுத்தி வச்சுருக்கோம். இனிவரும் காலங்களில் கவுன்சிலிங்காக நாங்கள் வந்து அது செயல்பாட்டில் ஈடுபடுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் குரூப் 4 அப்ளிகேஷனில் என்னோடய ஃபாதர் இனிஷியல் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன் சார், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? சார் என்ன, அதாவது இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறது நீங்கள், இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்கள் தகப்பனாருடைய பெயரையே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுடைய கவனக்குறைவு மோஸ்ட்லி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லெட்டர் வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ சர்டைன் இஷ்யூ வந்து மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது சார். சார் நான் வந்து எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, போத் ஹையர் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், யூஜி அப்ளிகேஷன் ஒன்றாக நான் சிவியில் என்னோட டிப்ளமோ சர்டிஃபிகேட் மட்டும் ரெசிப்டில் வரலை. நான் செக் பண்ண பிறகு இ-சேவை சென்டரில் சொன்னேன், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அதற்கு தனியாக ரிசிப்ட் தந்தார்கள், இதனால் ப்ராப்ளம் இருக்கா சார்? ரிப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க சார். தயவு செஞ்சு சொல்கிறோம், உங்களுக்கு சிவி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வராது. செல்லப்பாண்டியன் சார், உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவியில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நாங்கள் எல்லாருக்கும் வந்து இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வராதுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களை நேரில் வர சொல்லி உங்களுடைய சம்மந்தப்பட்ட சான்றிதழ்களை வாங்கி செக் பண்ணுவாங்களே தவிர, ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ங்கிறது வராது சார். உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்களை நேர்லேயே வர வச்சு பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இந்த கமெண்ட் செஷன் தொடரும். அடுத்த செஷனில் உங்களை வந்து நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம். இப்படிக்கு அகத்தியன் அகாடமி.